அடுத்து எலிசா என்ன கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று கேட்கிறார். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கேள்வி இதுன்னு. உங்களுக்கு இந்த கேள்வியை பற்றி ஏதாவது புரியுதா? இப்போ நாம் ஒரு உதவின்னு யார்கிட்டையாவது போய் கேட்கும்போது அவங்க திரும்ப நம்மளை பார்த்து உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நாமளே நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி தான் இன்னொருத்தவங்க கிட்ட அதுக்கு உதவின்னு கேட்டு போயிருக்கோம். அப்படி கேட்கும்போது அவங்க நம்மளை பார்த்து உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள திரும்ப கேட்போம். சில வேளைகளில் கோபம் கூட வரும். என் பிரச்சனைக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன், நீ என்கிட்டயே திரும்பி என்ன இருக்குன்னு கேட்குறியே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு கோபம் ஒரு பக்கம் வரும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் வேதனையாக கூட இருக்கும். இந்த இடத்துல எலிசா அந்த பெண்ணை பார்த்து இப்படி கேட்பது சரியா தவறா? இதுக்கு நம்ம 2 உதாரணம் வேதத்துலேருந்து பார்ப்போம். ஒன்று